ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு நாம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் வெர்ஷன்ல இருந்தா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுக்கப்புறமா கிம்மு வெர்ஷன்ல இருந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிம்மு அதுக்கப்புறம் ஆரின் 3 பேரும் ரொம்ப ஹாப்பியா தான் இருந்திருப்பாங்க. நம்ம கிம்மு வந்து ஆரின் அடிக்கடி வெளியில எல்லாம் கூட்டிட்டு போயிருப்பான், ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா ஒரு நாள் ஒர்க் பண்ணிக்கிட்டு கூட அவனுக்கு ஒரு புது ஐடியில இருந்து இமெயில் வருது. இதை பார்த்த கிம்மு இது என்ன விஷயம்னு சொல்லிட்டு உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா ஆரினோட அப்பா நீ கிடையாது ஏமின்னு இருக்கும். இதை பார்த்து கிம்மு பயங்கர ஷாக் ஆகி போய் யார் இந்த ஏமின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகிருப்பான். அதுக்கப்புறமா சரி ஓகே ஏதாவது ஃபேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நார்மலாக இருந்திருப்பான். என்னதான் நார்மலாக இருந்தாலும் முன்ன இருந்த மாதிரி நம்ம கிம்மால இருக்க முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஏமி அக்கௌண்ட்டை பற்றி ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துருப்பான். எதுவுமே கிடைச்சிருக்காது. அதனால கிம்மோ ஏதோ ஒன்று தப்பாக அனுப்பிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுருப்பான். அதுக்கப்புறமும் ஹாப்பியாக தான் போயிருந்திருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அதே ஜிமெயில் ஐடியிலேருந்து மெசேஜ் வந்திருக்கும், 2-3 பிக்கு வந்திருக்கும். அதுல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் வந்து யாரோ ஒருத்தர் கூட ஹோட்டல்ல இருந்த மாதிரி இருக்கும். இந்த போட்டோ பார்த்த கிம்முக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறமா ஹீரோன் கிட்ட ஒழுங்கா பேசவே முடிஞ்சிருக்காது. சரி ஓகே இதை நம்ம டெஸ்ட் பண்ணியே பாத்துருவோம்னு சொல்லிட்டு நம்ம கிம்முக்கும் ஆரியனுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருப்பான். பார்த்தா அதுல மேட்ச் ஆகலன்னு வந்திருக்கும். அதாவது ஆரியனோட உண்மையான அப்பா கிம்மு இல்ல போல. இதை கேட்ட கிம்முக்கு அவனால நார்மலாவே இருந்திருக்க முடியாது. ஆனா ஹீரோன் மட்டும் கிம்மு கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேச இதை பார்த்த கிம்மு ரொம்ப காண்டாகி போய் அது எப்படி என் கூட இருந்துட்டு என்கிட்ட துரோகம் பண்ணிட்டு என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற, இதே வழி உனக்கு கொடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இப்ப பண்ணனா பாத்தீங்களா. அது எல்லாமே கிம்மு வேணுக்கு முன்னே ஹீரோனை காயப்படுத்தணுங்கிறதுக்காக தான் பண்ணிருப்பான். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டுக்காரையும் கிம்மையும் சேர்த்து வச்சு பார்த்துருப்பாள்ல, அப்போ அது கிம்முக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஹீரோன் அங்கே நிற்கிறான்ட்டு. 2வது டைம் ஆரியனை கூட்டிகிட்டு ஃப்ரெண்டுக்காரியை பார்க்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணியிருப்பான்ல, அப்பையும் தெரியும். அப்போ அவனோட மைண்ட் வாய்ஸில் தெரியுதா இந்த வழி எப்படி இருக்குன்னு தெரியுதா, இதை காட்டணுங்கிறதாக தாண்டி இப்படிலாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை யோசிச்சு பார்த்துருப்பான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம ஹீரோயின் வந்து யார் கூடயே இருந்து இந்த குழந்தை பிறந்துட்டு போல இருக்கு. அந்த விஷயம் கிம்முக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவன் வேணுக்கு முன்னே ஹீரோனை பழி வாங்கணுங்கிறதாக இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். இந்த மாதிரி பிளாஷ்பேக்கை நம்மள்ட்ட காமிச்சுக்கிட்டே இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓப்பனிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஹீரோன் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பேப்பர் எடுத்து பார்த்துருப்பால, அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஷாக் ஆகி போய் அங்கிருந்து போயிட்டு கிம்மு அப்புறம் ஆரியனோட பிரஷ் எடுத்துட்டு போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு அவளுக்கு தான் ஏமிங்கிற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கும்ல 7 இயர்ஸ் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த நாள்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எல்லாம் எடுத்து பாக்குறா. ஆனா அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அந்த நேரம் டிஎன்ஏ டெஸ்டோட ரிசல்ட்டும் வருது. அதுல வந்து 2 பேருக்கும் மேட்ச் ஆகலான்னு வருது. இதை பார்த்த ஹீரோன் பயங்கர ஷாக் ஆகி போய் அங்கனுள்ள ஃபைல எல்லாத்தையும் எடுத்து வீசிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோன் எதுவும் சொல்லாம அங்க இருந்து பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்கா. நீட்டுக்கு யோசிச்சு பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கா. சத்தியமா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என் வாழ்க்கையில இப்படி ஒண்ணு நான் பண்ணிருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையுமே நீ தான் பண்ணுன, ஓ மேலதான் மொத்த தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இது பண்ணுனதுக்கு காரணமே நான் தானே, எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு ஒரு ரூம்ல உட்காந்து பயங்கரமா யோசிச்சு பாக்குறா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா அவ ஞாபகத்திலே வரல. ஞாபகம் இருக்கிற எல்லாமே ஒரே ஒரு விஷயம், அவ நிறைய சரக்கு அடிச்சிருந்தா, சரக்கு அடிச்சுட்டு கிம்முக்கு கால் பண்ணா அப்படிங்கிறது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு டாக்டர் பொண்ணு வந்துட்டு அம்மா உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க அப்ப ஹீரோயினும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கிம்மு தான் என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் இப்ப நான் தானே தெரிய வரும்போது என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது மட்டும் இல்லாம கிம்மு என்கிட்ட சொன்னா இங்க பாரு இதோட உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உன்னால அதை தாங்க முடியாதுன்ட்டு. அதோட வலி எனக்கு இப்பதான் புரியுது அப்படி மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் கிரஷி பையில தான் காமிக்கிறாங்க. அவனும் ஹீரோன் எங்க போயிருக்கான்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு வீட்டுக்கு எதுவும் வந்திருப்பான்னு சொல்லிட்டு வீடு வரைக்கும் வந்து பாக்குறான். வாசல்ல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு சொல்லிட்டு நம்ம கிரஷி பையில நேர போயிட்டு அவனை பிடிச்சி பார்த்தா அவன் வந்து ரிப்போர்ட்டர் தான். அவங்ககிட்ட இருக்கிற மெமரி கார்டை வாங்கிட்டு நீ எதுக்காக இப்ப ஹீரோயினை சுத்தி வர அப்படிமா கேட்க அப்ப அந்த ரிப்போர்ட்டரும் இல்ல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, அந்த ரெஸ்டாரண்ட்ல அவங்க எல்லாம் நடந்துகிட்டதை பார்த்தா அவங்க மெண்டலா எதுவும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா என்ன அப்படிமா கேட்க இதை கேட்ட கிரஷி பையிலும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடாத, இன்னொரு வாட்டி உன்னை இவங்க கூட பார்த்தேன் உன்னை நான் சாவடிச்சிடும் அப்படிமா மிரட்டிட்டு அந்த மெமரி கார்டையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோனும் வீட்டுக்கு தான்
தான் வரா. வந்து பார்த்தா கிம் அங்க சோகமா உட்காந்துருக்க. இத பார்த்த ஹீரோன்னு பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு, அது வந்து சத்தியமே எனக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை சொல்றா. அதாவது 7 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் நடந்திருக்கும் போல. நம்ம ஹீரோன் தான் கம்பெனியோட சிஇஓங்கிறதுனால அவ தான் அங்க சீஃப் கெஸ்டா போயிருந்திருப்பா. ஒரு வழியெல்லாம் ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருந்து கிளம்பிருப்பா. ஆனா நம்ம சேர்மன் தான் ஹீரோனை கூப்பிட்டு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோனை வந்து குடிக்க சொல்லி ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. ஆனா ஹீரோன் எனக்கு வேண்டாம், பழக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப சேர்மனும் என்ன நீ இப்படி பேசுற, எல்லாருக்கும் மரியாதை கொடு, நீனும் கொஞ்சம் குடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனுக்கு வேற வழியே இல்லாம சரக்கு அடிச்சிருப்பான். ஆனா சேர்மன் வந்து ஊத்தி ஊத்தி நிறைய கொடுக்க, நம்ம ஹீரோனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய போதை ஏறிடும். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து வெளியில நடந்து வர பயங்கரமா தள்ளாடி தான் நடந்து வருவா. ஆனா அந்த நேரமும் கரெக்டா நம்ம கிம்முக்கு கால் பண்ண, அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனு கண்முழிச்சு பாக்க, அவ ஒரு பெட்ல தான் படுத்திருக்கா. ஆமா இங்க யாரு வந்தது அப்படிமா யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் அசிஸ்டன்ட் பொண்ணு கால் பண்ணி, நீங்க ஆபீஸுக்கு வரலையா அப்படிமா கேட்க, அப்ப ஹீரோனும் அது இருக்கட்டும், என்னை யாரு நைட்டு கொண்டாந்து ரூம்ல விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு யாரு வந்தான்னு தெரியாது, ஆனா நீங்க கிம்முக்கு கால் பண்ணதான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோனும் ஓ அப்ப கிம்மு தான் கொண்டாந்து விட்டுருப்பாரு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு கட் பண்ண. அந்த நேரம் கிம்மு கால் பண்ணி என்ன தூங்கி எழுந்துட்டியா அப்படிங்கிற கேட்க, நம்ம ஹீரோனும் அம்மா இப்ப எங்க இருக்க அப்படிங்கிற கேட்க, கிம்மு நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோனு என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல, எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் போயிருக்கீங்க அப்படிங்கிற கேட்க, கிம்மு இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனாலதான் சீக்கிரம் வந்துட்டேன், நீ சீக்கிரமா கிளம்பி ஆபீஸுக்கு போன்னு சொல்லியிருப்பான். இதை கேட்ட ஹீரோனு ஓ அப்ப கிம்மு தான் எனக்கு கொண்டாந்து விட்டுருப்பான் போலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் வந்து கிம்மு கிட்ட சொல்லிட்டு, சத்தியமா அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கிம்மு பயங்கர கடுப்பாகி பக்கத்துல இருக்கிற கிளாஸை ஒட்டச்சு என்ன இதை நம்ப சொல்றியா அப்படிமா கேட்க, அவன் கையில இருந்து நிறைய பிளட் வரும். இதை பார்த்த ஹீரோனா அங்க இருந்து ஒரு கிளாத் எடுத்து வந்து தொடக்க போக, உடனே கிம்மு தயவு செஞ்சு என் பக்கத்துல வராத, நீ தொட்டாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. ஆமா அன்னைக்கு என்ன பார்த்து கேட்டியே உனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியா இல்லையான்னு இப்ப நான் கேக்குறேன், எப்படி நீ அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு என் கூட சந்தோஷமா கில்ட்டினஸே இல்லாம வாழ்ந்த அப்படிமா கேட்க, நம்ம ஹீரோன் அப்படியே பாவமா பாக்குறா. இதை பார்த்த கிம்மு இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சப்ப எப்படி தெரியுமா இருந்துச்சு, நான் ஏதோ ஒரு நரகத்துல வாழ்ற மாதிரியே இருந்துச்சு, உன்னை கொல்லணும் தான் தோணுச்சு, ஆனா என்னால உன் கிட்டக வந்து உன்னை ஹர்ட் பண்ண கூட என்னால முடியல, அதுக்கு ஒரே ஒரு காரணம் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோனை இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேட்க, நம்ம கிம்மோ ப்ளீஸ் எனக்கு ஆளினை மட்டும் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோனும் அவன் என் பொண்ணு அதை தருவன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே கிம்மோ ப்ளீஸ் இந்த ஒரு விஷயத்த மட்டும் எனக்காக பண்ணேன் அப்படிங்கிற கேட்க, உடனே ஹீரோனும் அவதான் உன்னோட பொண்ணு கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கிம்மு செம்ம காண்டாக்கி இன்னொரு வாட்டி இப்படி சொன்ன உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இந்த உலகத்துல யாரு என்ன சொன்னாலும் சரி அவ ஏன் பொண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போக, இதை பார்த்த ஹீரோனு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம கிமோ ரூம்குள்ள போயிட்டு இது வரைக்கும் அவன் ஆளுனை தூக்கி எடுத்து வளர்த்துருப்பான்ல, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனும் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. அதாவது இவ சின்ன வயசுல இருக்கக்குள்ள இவங்க அம்மா வந்து ஹீரோனே கொல்ல ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல, அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல நம்ம ஹீரோன் வந்து ஆளுனை தூக்கிட்டு போய் கொல்ல ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. அடிச்சு புடிச்சு முழிச்சு பார்த்தா இதெல்லாமே கனவு. இதை பார்த்த ஹீரோன் பயங்கரமா பயப்படுறா. அதனால ஹீரோனும் ஆளுன் எங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தேடிக்கிட்டு வெளியில வந்தா. அவ வந்து கிம்மு கூட ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கா. இத பார்த்த ஹீரோனு ஏக்கமா அப்படியே கிம்மையே பாத்துக்கிட்டு இருக்க. நம்ம கிம்மு ஒரு கட்டத்துக்கு மேல யதார்த்தமா திரும்பி பார்க்க ஹீரோனை பார்க்க டக்குன்னு ஹீரோன் திரும்பிடுறான். ஆனா கிம்மு விடுவனா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா அந்த சீன்ல கிம்மு செம்ம கியூட்டா இருந்தா. அந்த சீன் ஒரு 10 வாட்டியாவது ரிப்பீட்டடா பாத்துருப்பேன். ஏன்னா அந்த பைபிள்ல வில்லன்னு நினைச்சு நான் பாத்துக்கிட்டு இருந்தனால இவனோட அழகு வந்து என் கண்ணை மறைச்சிடுச்சு. சீரியஸ்லி சொல்றேன், இந்த சீனை பார்க்கக்குள்ள வாடினேன் வருந்தினேன் திருந்தினேன், இனி இதை ஒருபோதும் செய்ய மாட்டேன்னு நினைச்சேன். ஏன்னா யாரோட கேரக்டரை நம்மளே முடிவு பண்ணக்கூடாதுங்கிறது இந்த சீனை பார்த்துதான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்ப்பா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் இன்சூரன்ஸ் காரனை தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்தா மெசேஜ் வருது. அதாவது இவன் போயிட்டு போலீஸ்காரனை அடிச்சு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கியிருப்பான்ல, அந்த வீடியோ வந்திருக்கு. இதை பார்த்த இன்சூரன்ஸ்காரனும் உனக்கு எவ்வளவு தெரியும் தான் என்னையும் மிரட்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு லொகேஷனுக்கு போக, அங்க போயிட்டு பார்த்தா அந்த போலீஸ்காரனும் நிக்கிறான். உடனே இன்சூரன்ஸ்காரனும் உனக்கு எவ்வளவு தெரியும் நான் பிளாக்மெயில் பண்றியா அப்படிமா கேட்க, அப்ப அந்த போலீஸ்காரனும் நான் எதுவும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த இடத்துக்கு நம்ம கிரஷி பையன் வந்துட்டு ஓ அப்ப உங்ககிட்ட தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, இப்ப நீங்க மட்டும் உண்மையை சொல்லலன்னு வச்சுங்க கண்டிப்பா நான் போயிட்டு போலீஸ்ல உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த போலீஸ்காரனும் எப்பா நீ எதுவும் வேலைக்கு உழ வச்சிடாதான் நான் உண்மையை சொல்லிடுறேன், அது வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான். அதாவது நம்ம ஃப்ரெண்டுக்கு அது இருக்கல்ல, அவ தான் ஹாங்க போயிட்டு நம்ம ஹீரோனை மிரட்ட சொல்லியிருப்பாப்ல இருக்கு. அதாவது சாகடிக்கிற மாதிரி கொல்ற மாதிரி பயமுறுத்த சொல்லியிருப்பாப்ல இருக்கு.
அது மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேல காங்க வந்து முடியாதுன்னு மாடியில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஃப்ரெண்டுக்காரி நான் நிறைய பணம் தரேன், இதை பண்ணுன்னு சொல்லியிருப்பான். ஆனா காங்க வந்து என்னால முடியாது, நான் போயிட்டு கிம்மு கிட்ட எல்லாம் உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் மாதிரி போயிட்டு இருந்தது. டக்குன்னு கைகலப்பாக அந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்டுக்காரி தெரியாம காங்க வந்து மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருப்பா. இது வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்டுக்காரி அவங்க அப்பா சேர்மன் இருக்கார்ல, அவருக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சேர்மன் வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அது எல்லாத்தையும் சொல்ல, அதே சமயம் இந்த பக்கம் கிம்மோ அவன் தனியா ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது ஹீரோன் சொல்லியிருப்பாள்ல இது வரைக்கும் சத்தியமா அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் சண்டை வர்றப்பெல்லாம் இங்க பாரு, நான் அவன் கூட சேரணும்னு ஆசைப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் நீ என் பொண்ணோட அப்பான்னு சொல்லியிருப்பால. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படிமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பாதான் அவன் பாக்குறான். அவன் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரியோட மொபைல் ஒன்று எடுத்து வச்சிருப்பாள்ல, அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க. அதுல வந்து ஒரு ஆடியோ கால் இருக்கு. அதாவது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம சேர்மனுக்கு ஃப்ரெண்டுக்காரி கால் பண்ணி இந்த மாதிரி காங்க வந்து மேல இருந்து தள்ளி விட்டு தான் தெரியாம என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது இருக்கு. இதை பார்த்த கிம்மு ஷாக் ஆகி போய் உட்கார்ந்துருக்க. அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்காரி வரா பாக்குறதுக்காக. உடனே கிம்மு அவளை அங்க இருந்து அழைச்சிட்டு போயிட்டு என்ன விஷயம் எதுக்காக வந்த அப்படிமா கேட்க, நம்ம ஃப்ரெண்டுக்காரியும் இல்லப்பா அவனை பார்த்து ரொம்ப நாளா ஆயிடுச்சுல அதனாலதான் அப்படி மாதிரி சொல்ல. அப்ப நம்ம கிம்மு ஓ உனக்கு காங்க யாருன்னே தெரியாதுல்ல அப்படிமா கேட்க, நம்ம ஃப்ரெண்டுக்காரியும் அது வந்து எனக்கு அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லப்பா, ஜஸ்ட் ஃப்ரெண்டு, அவனுக்கு நிறைய பண உதவி தேவைப்படுச்சு நான் கொடுத்தேன் அவ்வளவுதான், மத்தபடி எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட நம்ம கிம்மோ சரி ஓகே அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், இந்த போனை எதுக்காக உன்னோட ஐடியில வாங்காம என் அண்ணனோட ஐடியில வாங்கின அப்படின்னு கேட்க, நம்ம ஃப்ரெண்டுக்கார்கிட்ட எந்த பதிலுமே இல்லை. அப்ப நம்ம கிம்மோ இங்க பாரு இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன பார்க்க வராத, முக்கியமா ஆரின் கிட்டக்கையே போயிடாத, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக. இதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரிக்கு செம்ம காண்டாகுது. அங்க இருந்து கடுப்புல ரூமுக்கு வந்தா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம சேர்மனோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் நேரம் வந்து ஃப்ரெண்டுக்காரிய பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு, எனக்கு தெரிஞ்சு சேர்மனுக்கு ஒன்னை விட ஹீரோனு தான் ரொம்ப பிடிக்கும், அதனால எது பண்ணாலும் பார்த்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம ஃப்ரெண்டுக்காரையும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிக்கிறா. அந்த நேரம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிரஷ் பைலுக்கு கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மெசேஜை போட. இதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரி இது என்ன கொடுமையா இருக்கு, இன்னைக்கு அடி மேல அடி விழுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவளும் அவங்க அப்பாவை பார்க்கறதாக வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அங்க நிறைய சமையலாம் சமைச்சு கொடுக்க. இதை பார்த்த ஹீரோனும் நான் என்ன சின்ன பொண்ணாப்பா ஏப்பா இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்ப அந்த ஹீரோனோட அப்பாவும் நீ எவ்வளவு தூரம் தான் வளர்ந்தாலும் எனக்கு பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப ஹீரோனும் அப்பா எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு, அம்மா வந்து உங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க, ஆனா நீங்க ஏன் அவளை வெறுக்கவே இல்லை அப்படிமா கேட்க. அப்ப நம்ம ஹீரோனோட அப்பாவும் அது வேற ஒண்ணுமே கிடையாது, அவ மேல இருந்த லவ் தான், அவ என்ன பண்ணாலும் எனக்கு அது மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஹீரோனும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா ரொம்ப செல்லமா பாத்துக்கிட்டு இருந்திருப்பார்ல, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறா. நேர கார் ஓட்டிட்டு வர ஒரு ஓரமா ஸ்டாப் பண்ணி விட்டுட்டு அங்க இருந்து கீழே இறங்கி வந்து பயங்கரமா கதறி கதறி அழுகுறா. ஒரு நேரமும் நான் எங்க அம்மா மாதிரி இருந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேர வீட்டுக்கு வர அங்க கிம்மோ நிக்கிறான். நம்ம ஹீரோனும் மண்டி போட்டு என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது எல்லாமே தப்புதான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஆரினுக்கு நான் ஒரு பேட் அம்மாவா தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு அவளை நீங்க நல்லபடியா பார்த்து நல்லபடியா வளங்க அப்படிங்கிற மாதிரி கதறி கதறி அழ. இதை பார்த்து கிம்முமே அழுகுறான். அப்படியே அந்த நாள் முடியுது. மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோன் வந்து நார்மலா ஆபீஸுக்கு வரா, மீட்டிங்லாம் நடக்குது. அப்போ வந்து ஹீரோன் டேட்டை மாத்தி மாத்தி சொல்ல நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுது. அதுக்கப்புறமா அங்க இருந்து வீட்டுக்கு தான் கிளம்புறா. அதே சமயம் கிம்ம காமிக்கிறாங்க. நம்ம கிம்மும் போயிட்டு ஆரினை சாப்பிட கூப்பிட, ஆரின் என்னன்னா அம்மா இல்லாம நான் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. உடனே கிம்மோ அவங்க தான் பிஸின்னு உனக்கு தெரியும்ல, கண்டிப்பா வருவாங்க அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு நான் வந்துட்டேன் ஆரின் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆரின்னு போயிட்டு ஜாலியா கட்டி பிடிச்சிக்கிறா. நம்ம ஹீரோனும் சாரிம்மா கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதனாலதான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்பா ஆரினும் அப்ப இன்னைக்கு நைட்டு என் கூட தூங்குறீங்களா அப்படிங்கிற கேட்க, உடனே ஹீரோனும் ஒத்துக்கிறா. அடுத்து அவ அங்க இருந்து கை கழுவ போக அப்ப நம்ம கிம்மும் என்னாச்சு அப்படிங்கிற கேட்க, நம்ம ஹீரோனும் எதுவுமே நடக்காத மாதிரி ஒன்னும் இல்ல ஹனி, கொஞ்சம் ஒர்க் பிஸில இருந்தா அதனாலதான் வர முடியல, என்ன மன்னிச்சுக்கோங்க, சரி சமைச்சு வச்சிட்டீங்களா, எனக்கு பசிக்குது அப்படிங்கிற சாப்பிட போக நம்பிக்கையும் என்னடா இவ வேற உருவமா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்க. அடுத்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஆரினும் அம்மா இன்னைக்கு ஜாலியா இருந்துச்சுல்ல அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோனும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம கிம்மு ஷாக் ஆகி போய் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க. நம்ம ஹீரோனு கிம்மோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை பார்த்து ஆரினும் அம்மா அப்ப இன்னைக்கு நைட்டு ஏன் கூட தூங்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோனும் நான் உன் கூட தான்டா தூங்குவேன் அப்படிமா சொல்லிட்டு நம்ம கிம்ம பார்த்து கண்ணடிக்க. நம்ம
நம்ம கிம்மு பயங்கரமா பயந்து ஷாக் ஆகி உட்காந்துருக்கான். அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் ஆரின்னு தூங்கிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல கிம்மு வந்து பார்த்துட்டு இவ என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்காளே அப்படியுமா யோசிச்சுட்டே இருக்கா. அப்படியே அந்த நாள் முடியுது. மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோனும் ஆபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்க. யதார்த்தமா கண்ணாடி முன்னாடி போயிட்டு அவ ஃபேஸை வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இப்படியே இந்த எபிசோட இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துடலாம். எப்போதும் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, டாடா, பை பாய்.